எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா த ராக் அண்ட் ட்ரிபிள் ஹெச் கடையில் ஒரு பெரிய கிளாஷ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணதுலேருந்து ரெசில்மேனியா 41க்கு த ராக் வராத வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ராக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸோட ஹீல் டர்னை WWE பிளானே பண்ணலையா. குறிப்பாக கோடியை வந்து பார்த்தீங்கன்னா ஹீலாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி WWE எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி WWE பண்ண பிளானே வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை ஹீல் டர்ன் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் WWE பண்ண ஒரே பிளானு. அதில் எந்த இடத்துலையுமே கோடி ரோட்ஸை நம்ம ஹீலாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி WWE எந்த இடத்துலையுமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா. ஸோ இதுக்கு ராக்கு தேவை அப்படின்ற மாதிரி ராக்கை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ராக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ஒரு வேலை ஹீலாக கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஐடியாவை ராக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக WWE பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை ஹீலாக மாற்றணும், ஜான் சீனா வர்சஸ் கோடிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெசல்மேனியா நடக்கணும். இதுதான் அவங்களோட பிளானு. ஸோ இதுக்குள்ள ராக் வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட ஹீலாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ராக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காராம் குறிப்பாக. ஸோ இந்த விஷயத்தை ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால பேக் ஸ்டேஜில் த ராக்குக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்குமான ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்காஸ்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ராக் ரெசில்மேனியாவுக்கு வராதுக்கான காரணம் ட்ரிபிள் ஹெச்சால தான் வரல. ஸோ குறிப்பாக ட்ரிபிள் ஹெச் மேலே இருக்க கோவம் அந்த ஈகோனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ராக் வேணும்னே ரெசில்மேனியாவுக்கு வரல. அதனால தான் ரெசில்மேனியா நைட் 2 ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய பாட்காஸ்ட் சேனல்லாம் அதை பற்றி பேச. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசினா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு ராக் ரிப்ளை பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதில் ராக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது ஒரு பிஸ்னஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட் மேக்கஃபி ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனது, இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே சமயம் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் அது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஸோ இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க. ராக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் ராக் இதை பண்ணாரு அப்படின்ற ஒரு பெரிய டாக் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் நடக்கலை. அதே சமயம் ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ் மெல்சரும் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் சேனலில் பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு தான் கோடி ரோட்ஸை ஹீலாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையே ராக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா WWE தரப்புல இருந்த ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராக்குக்கு காண்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ் மெல்சர் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை ஹீலாக பண்ண வைக்க வேணாம், ரெசில்மேனியாவில் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ராக்கு இன்னொரு ஐடியாவும் கொடுத்துருக்காரு. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்கு ஸ்டார்டிங்கே வந்து ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு செக்மெண்ட்டை பண்ணி முடிக்கிற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஹீல் டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜான் சீனாவும் சரி WWE தரப்பு ஸோ அங்கே இருந்தவங்களும் சரி ஜான் சீனாவை ரெசில்மேனியாவுக்கு முன்னாடி எலிமினேஷன் சேம்பரில் ஹீல் டர்ன் பண்ண வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் கடைசி அந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்களாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ராக்கு சொன்ன அந்த ரெண்டு விஷயத்தையுமே WWE பண்ணலை, ஜான் சீனாவும் பண்ணல. ஸோ அதனால ராக்கு காண்ட் ஆகிட்டாரு. அதனால தான் அவர் ரெசில்மேனியாவுக்கு வரல அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் ராக்கை
வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக் கோவமாக இருக்காரு. ஸோ அவர் ரெசல்மேனியாவுக்கு வரமாட்டார். ஸோ அவர் வருவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர் கண்டிப்பாக வரமாட்டார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ என்ன அப்படின்ட்டு சுத்தமாக தெரியல. ராக்குக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஏன் இவ்வளோ பெரிய கிளாஷ் அப்படின்ட்டே தெரியல. இது ஜான்சினாவோட லாஸ்ட் ரன்னு. ஸோ அவர் அதிகபட்சம் இன்னும் ஒரு மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் டபுள் இருப்பார். அதோட வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்காக ரெண்டு பேரும் கிளாஷில் இருக்காங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ ட்ரிபிள் ஹெச்சும் இந்த ராக்கும் உண்மையிலே கிளாஷில் இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு நல்லதா அப்படின்ற ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு ரெசல்மேனியாக்கு ஏன் வரல அப்படின்றதும் ஒரு பெரிய விஷயம். ஸோ என்னதான் ஒரு கோவம் இருந்தாலும் ஒரு ரெசல்மேனியாக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ யார் மேலே உண்மை, யார் சொல்கிறது பொய், எது என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ராக் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை ஹீலாக பண்ணுறதுக்காக அவர் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரா? ஒருவேளை உண்மையிலே ராக்குக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்குமான ஒரு கிளாஷ் பேக் ஸ்டேஜில் இருக்குமா அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெசல்மேனியாவில் ஒரு செக்மெண்ட்டோ ஒரு மேட்சோ டபுள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அலெக்சா பிளஸை பொறுத்த வரைக்கும் அலெக்சா பிளஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் 6 அந்த டீமுக்கு லீடராக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டபுள் ஒரு பெரிய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்களாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலெக்சா பிளஸ் ஒயிட் 6ல சேர்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் 6க்கே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் தான் லீடர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக அலெக்சா பிளஸை பொறுத்த வரைக்கும் ஸோ பிரேவ் ஒயிட்டோட ஒன்றா இருந்திருக்காங்க, அந்த ஃபீல்டு கேரக்டரோட ஒன்றா இருந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த போ டாலஸ் குறிப்பாக அந்த ஹங்க் லவுடி கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் இம்பாக்டை கிரியேட் பண்ணலை ஃபீல்டு அளவுக்கு, பிரேவ் ஒயிட் அளவுக்கு. ஸோ அதனால ஸோ அவருக்கும் மேலே ஹங்க் லவுடிக்கும் மேலே இருக்கிற அந்த ஒரு லீடர் அப்படின்னா அது அலெக்சா பிளஸ் தான் அப்படின்ற மாதிரி டபிள்யூ பிளான் பண்ணுறாங்களா. ஸோ என்ன நடக்க போகுது அடுத்தடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒயிட் 6 கொண்டு வருவாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸில் லீடராக போடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸுக்கு ரெசல்மேனியா வரப்போகுது. ஸோ இப்போ தான் ரெசல்மேனியா முடிஞ்சதோட வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் டபிள்யூ லாஸ் வேகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இல்லை 5 வருஷம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் மினிமம் 3 வருஷம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரெசல்மேனியா நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரெசல்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ரெசல்மேனியா 43 அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெசல்மேனியா 44, 45, 46 ஸோ இதில் ஏதாவது ஒரு ரெசல்மேனியாவை திரும்பவும் லாஸ் வேகாஸில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டபிள்யூ பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ லாஸ் வேகாஸ் ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தும் இன்னும் ஒரு பெரிய ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ஓப்பன் ஸ்டேடியமில் பார்த்து ரெசல்மேனியா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டபிள்யூ கொண்டு போனால் நல்லாயிருக்கும். திரும்பவும் லாஸ் வேகாஸுக்கு டபிள்யூ ரெசல்மேனியா கொண்டு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் அதில் ஜான்சினாவையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கோடி ரோட்ஸையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ராண்டி ஓர்டனையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ஒருவேளை டபிள்யூ பேக்லாஷ் பேப்பர் வியூக்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு சுத்தமாக தெரியல. ஸோ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் பேப்பர் வியூ மே மாதம் 10ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை ராண்டி ஓர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கேஓ போட்டு போகிற மாதிரி ரால ஒரு செக்மெண்ட் போயிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸை இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதான் ஒரு பெரிய ஒரு டாக்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ மேபி ஒருவேளை டபிள்யூ பொறுத்த வரைக்கும் ராண்டி வர்சஸ் கோடி வர்சஸ் ஜான்சினா மேட்சை பேக்லாஷ் பேப்பரில் நடத்த போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேக்லாஷ் பேப்பர் வியூவில் ராண்டி வர்சஸ் ஜான்சினாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ராண்டி வர்சஸ் கோடி வர்சஸ் ஜான்சினாக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பேக்லாஷ் பேப்பரில் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.